ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கடந்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்துட்டு திமுகவோட கைகோர்த்து எலெக்ஷனை சந்திச்சிருந்த விசிகா இருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்துட்டு பார்த்தோம்னா டிஎம்கேக்கு தன்னால் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தோழமை கட்சியாக கூட நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட விசிகாக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 தொகுதிகளுக்கு மேலே கொடுக்கறதுக்கே இழுப்பறியில் கொண்டு போய் முடிச்சு 7 அப்படின்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தைலாம் போனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகுதியை கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு போன எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்கு இல்லையா, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்த தேமுதிகக்கு வந்தோடனே 10 சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் சரி ஓகே கூட்டணியில் வந்துட்டு நம்ம இருக்கோம், அதனால வந்துட்டு இந்த சீட்டு விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போன திருமாவளவனை காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் ஏன் களமிறங்குறீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சதோட மட்டும் இல்லாமல், நீங்கள் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம், அப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் மறுபடியும் எலெக்ஷன் வருமே, அந்த செலவெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்ற கேள்வியை முன் வச்சு திருமாவளவனை கிறுகிறுக்க போய் வச்சுருக்கான் திமுக தலைமை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வேற ஏதோ ஐடியாவில் இருக்கிற மாதிரி இருக்கே, தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் பேசுகிறீங்க, அதை தாண்டி வந்துட்டு அப்படி மாறும்போது நான் இங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு பேசுகிறீங்க. ஸோ உங்களுடைய ஐடியாலஜி தான் என்ன, அப்போ நீங்கள் இங்கே மாநில அரசியலுக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எதனால் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வச்சதோட மட்டும் இல்லாமல், எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவானா அமைச்சர் பதவி கேட்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு டைரக்டாக கேட்டு திருமாவளவனை செக் வச்சிருக்காங்களாம். இதனால வந்துட்டு வேற வழியே இல்லாததுனால பின்வாங்கினதோட மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளராகவும் அறிவிச்சிருக்காரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்துட்டு தலைவரே மறுபடியும் மாநில அரசியலுக்கு திரும்புறதுனால டெஃபினட்டா வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான ரோலை தலைவர் பிளே பண்ணுவாரு. அதன் மூலியமா வந்துட்டு தலைவருடைய இமேஜ் எங்கேயோ போயிடும், கட்சியும் வந்துட்டு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தில் இருந்த தொண்டர்கள்லாம் காட்டுமன்னார் கோயிலில் நீங்க போட்டியிடல அப்படின்றது வந்துட்டு ஒரு விதத்தில் அதிருப்தி தான் தலைவரே, ஆனால் நம்ம கட்சியில் ஆளே இல்லாத மாதிரி காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி டைரக்டாக கேட்டு திமுக கொடுத்த நெருக்கடியை விட ஒரு படி எச்சாவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதனால மக்களுக்கு 2 பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி சொந்த கட்சியினரையும் சமாதானப்படுத்த முடியாம திமுகவையும் சமாதானப்படுத்த முடியாம சிக்கல்ல மாட்டியிருக்காராம் திருமாவளவன். ஸோ என்னதான் நடக்குது விசிகால, அதை தாண்டி காட்டுமன்னார் கோயிலில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு பின்வாங்கினதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவருடைய வளர்ச்சியை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமாவளவன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணுவார். பக்காவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஐடியாலஜியை வச்சு அதன் மூலியமாக தான் வந்துட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். எந்த ஒரு விஷயத்தில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் களத்துக்குள்ள வருவார். ரொம்பவே தெளிவான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற பார்வை தான் திருமாவளவன் அவர்கள் மேல இருக்கு. ஆனால் இந்த டைம் எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம்னா பல இடங்கள்ல திருமாவளவன் தடுமாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். கேட்ட சீட்டை வந்துட்டு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை கிட்ட கேட்டு வாங்க முடியாதது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதுவும் திமுகக்கு ஆதரவாக இருந்த 3 எம்எல்ஏக்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்காம விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்காரு திருமாவளவன். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கேட்டதை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி, தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு அப்புறமா சட்டமன்ற சூழலே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி மனசில் பட்டதை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய புருவங்களை உயர்த்த வச்சிருக்காராம் திருமாவளவன். ஸோ காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நீங்கள் போட்டிடுறதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அமைச்சராயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை அமைச்சரவையில் பங்கு கேட்கலான்னு சொல்லிட்டா, இல்லை ஒருவேளை வந்துட்டு பாஜகவோ தாவேக்காவோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸில் வந்தாங்கன்னா அவங்களோட போயிடலான்ற ஐடியாவா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோன்னே
வேற வழியே இல்லாமல் பின்வாங்கிட்டாரு திருமாவளவன். ஆனால் வந்துட்டு தேசிய அரசியல் முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு மூத்த அரசியல் நிர்வாகி இப்படி பண்ணுறது நியாயமா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இதை பற்றி விசாரிச்சப்பதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் போட்டியிடுறத திமுக தலைமை ரசிக்கலையா. இதனால ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி இது என்ன ஏதுன்றதை பேசி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா ஏவா வேலு தான் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. நீங்க போட்டியிடுறத தலைமை விரும்பல, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்தாச்சு, உங்களை எம்பி ஆக்கியாச்சு, மறுபடியும் வந்துட்டு நீங்க இப்படி பண்றது வந்துட்டு சரியில்லை, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அதை தாண்டி நாங்கள் சொல்கிறத கேட்காம பண்ணிங்கன்னா தலைவர் பாட்டுக்கு திடுதுப்புன்னு அந்த 8 தொகுதி வரலனாலும் போச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எங்களால் வேலை பார்க்க முடியாது, அது உங்களுக்கும் லாஸ்ன்றதை புரிஞ்சுட்டங்க அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசினதுனால போனா போகுது 8 தொகுதி அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் தான் திருமாவளவன் பின்வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் தேர்தல் வியூகம், அதை தாண்டி வந்துட்டு கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, கூட்டணி கட்சிகளுடைய நலனுக்காக தான் அப்படின்லாம் வந்துட்டு திருமாவளவன் பூசி முழுகினாலும் பல இடங்களில் வந்துட்டு விசிக இருக்கு இல்லையா, திமுகவுடைய பல பிரச்சார வாகனங்களில் விசிகவுடைய கொடி புறக்கணிக்கப்படுறது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் ஏறின விசிக மாவட்ட செயலாளர் கீழே இறங்கியா அப்படின்னு சொல்லி இறக்கி விடுறது அப்படின்னு சொல்லி கடந்த 5 வருஷங்களாக பல விஷயங்களில் சப்போர்ட்டாக நின்ன விசிகாவையும் விசிக கட்சியினரையும் திமுக ஒரு எல்லளவுக்கு கூட மதிக்கலை அப்படின்றதான் நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு நான் ஏன் காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமதி அனௌன்ஸ் பண்ணன்னு தெரியுமா, அவர் வந்துட்டு யாரு தெரியுமா, இளைய பெருமாள் இருக்கார் இல்லையா, இளைய பெருமாளுக்கு ஒரு விதத்தில் சொந்தம் அப்படின்ற மாதிரியான காரணங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட சொந்த கட்சியில் இருக்கிறவங்களை நிப்பாட்டாமல் நீங்கள் காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு சும்மா வந்துட்டு கம்பி சுற்றுற கதையெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சி நிர்வாகிகளும் நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். எப்போவுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீ பிளான்டாக ஒர்க் பண்ணக்கூடிய திருமாவளவன் இந்த டைம் இப்படி சொதப்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களும் சமாளிக்க முடியாமல் சங்கடப்பட்டுட்டு நிற்கிறாங்களாம். ஸோ திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காட்டுமன்னார் கோயிலிருந்து திருமாவளவன் பின்வாங்கினது அவருடைய அரசியலில் எந்த மாதிரியான ஒரு தப்பான முடிவு அப்படின்றதையும், அது அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.